வணக்கம், நான் டாக்டர் லக்ஷ்மி கணேஷ், மதுரையிலேருந்து ஜெயின் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். ஓவர் வெயிட் பிரெக்னன்சியை பாதிக்குமா டாக்டர்? கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா இன்ஃபர்டிலிட்டியில் இன்னைக்கு பெரிய பிரச்சனையே இந்த ஒபிசிட்டி தான். ஒபிசிட்டி இந்த ஜென்ரேஷனில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒபிசிட்டி ஒரு 2/3 லேடிஸ் ஒபிஸாக தான் இருக்காங்க. அந்த ஒபிசிட்டினால என்ன ஆகுதுன்னா ஹார்மோன்ஸ் ரொம்பவும் சேஞ்ச் ஆகிடுது. நம்ம பெண்களோட உடம்புல மேல் டைப் ஹார்மோன்ஸ் அதிகமாகிடுது. ஸோ அந்த ஹார்மோன்ஸ் அதிகரிக்கையில் நார்மலாக ஃபீமேல்ஸுக்குன்னு சில ஹார்மோன்ஸ் இருக்கும். அதை சரியான லெவலில் வேலை செய்யாமல் ஓவரிஸ் கருமுட்டைகள் சரியாக வேலை செய்யாமல் போயிடுது. ஸோ இந்த ஒபிசிட்டினால வர பிரச்சனை மெயின் பிசிஓ, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓவரிஸ் நார்மலாக ஃபாலிக்கல்ஸ் நிறையா இருக்கும். ஒரு மாதத்துக்கு ஒரு ஃபாலிக்கிள் டெவலப் ஆகி அதுலேருந்து கருமுட்டை வெளியே வரும். அதுதான் நார்மல். பட் இந்த பிசிஓ பிரச்சனையில் என்ன ஆகுதுன்னா எந்த ஃபாலிக்கிளுமே டெவலப் பண்ண முடியாமல் போயிடுது. ஏன்னா அதுக்கான ஹார்மோன்ஸ் சரியாக சுரக்கிறது இல்லை. எல்லா ஃபாலிக்கிளுமே குட்டி குட்டி குட்டியாக நீர் கட்டி மாதிரி மாறி போயிடுது. ஸோ அப்போ ஓவலேஷன்ங்கிறதே இல்லாமல் போயிடுது. அப்போ ஓவலேஷன் இருந்தால் தானே மாதம் பீரியட்ஸ் வரும். பீரியட்ஸும் இரெகுலர் ஆகிடுது. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறப்போ அந்த இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனையும் சந்திக்கிறாங்க. அதாவது ஓவலேஷன் இருந்தால் தான் நமக்கு கரு உற்பத்தி ஆகும். ஸோ ஓவலேஷன் இல்லை, எப்போ நடக்கும்னு தெரியாத பட்சத்தில் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு பிசிஓ அப்படின்னு வரப்பயே பிசிஓன்னு ஒரு பொண்ணுக்கு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்ம ட்ரீட்மெண்ட்டே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம்னா வெயிட் ரெடக்ஷன் பண்ணிட்டு வாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10% ஆஃப் யுவர் ப்ரெசன்ட் வெயிட் அதை ரெடியூஸ் பண்ணாலே நமக்கு 50% அவங்க ஸ்பான்டேனியஸாக எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் கன்சீவ் ஆயிடுவாங்க. அதுதான் தீர்வு.